Questions and answers 3. COD 21. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, August 30th, 1964, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கேள்விகளும் பதில்களும் 3. COD 21. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரங்கம் அவர்களால் 1964 வருடம் ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரங்கம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Brother Branham, when you gave the message on the 70 weeks, of Daniel, I believe that you mentioned that the full last week or last 7 years will begin when the bride was taken in the rapture. சகோதரன் பிரணாமே, நீர் 70 சபை வாரங்களின் பேரில் செய்தி அளித்த போது என்னை மன்னிக்கவும், தானியேலின் 70 வாரங்களின் பேரில் முழு கடைசி வாரமும் அல்லது கடைசி 7 வருடங்கள் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுக்கப்படும் போது தொடங்குகிறது என்று நீர் கூறினீர் என்று நான் நினைக்கிறேன். No. You got that wrong. See? Not the full 7 weeks. The weeks started when Jesus came on earth. இல்லை. நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? முழு 7 வாரங்கள் அல்ல, இயேசு உலகில் வந்தபோது அந்த வாரம் தொடங்கினது. He said the Messiah prince shall come and prophesy, and in the midst of the 7 weeks he'll be cut off. And Jesus preached exactly 3.5 years, which is half of the 70 weeks, 7 days, weekdays. See, and there's 3.5 years left. அவன் மேசியா அதிபதி வந்து தீர்க்கதரிசனம் உரைப்பார், அந்த 7 வாரங்களுக்கு மத்தியில் அவர் அறுப்புண்டு போவார் என்றான். இயேசு சரியாக 3.5 ஆண்டு காலம் பிரசங்கித்தார். அதாவது 70 வாரங்களில் பாதி 7 நாட்கள் வார நாட்கள். புரிகிறதா? இன்னும் 3.5 ஆண்டுகள் விடப்பட்டுள்ளது. Now when Moses and Elijah comes on earth, which is Revelations and Zechariah, Brother Coomer, your Sister Coomer's question there was the same. Now when Zechariah 4 and Revelations 11, them 2 olive trees and so forth, which is Moses and Elijah. இப்பொழுது மோசேயும் எலியாவும் பூமிக்கு வரும்போது அது வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் சகரியாவிலும் காணப்படுகிறது. சகோதரன் கூமர் உங்களுடையதும் மற்றும் சகோதரி கூமரின் கேள்வியும் அங்கே ஒரே விதமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் சகரியா 4 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 11 இந்த 2 ஒலிவு மரங்கள் அது மோசேயும் எலியாவும். When they come on earth, they prophesy 1264 days. What is it? Exactly 3.5 years. That's exactly the same thing. Not see ever who this dear person is. அவர்கள் பூமிக்கு வரும்போது சரியாக 1264 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அது என்ன? சரியாக 3.5 வருடங்கள். அது சரியாக அதே காரியம்தான். இல்லை, புரிகிறதா? இதை கேட்ட அருமையான நபர் யாராயிருப்பினும் very very beautiful, wrote on paper with religious head lines here and things, and it's very fine and it's a very nice question, but see, you didn't get it just what I said. மிக மிக அழகாக தாளில் வேத சம்பந்தமான தலைப்புடன் எழுதப்பட்டு இங்கே கோடுகளும் மற்ற காரியங்களும் அது மிகவும் அருமையாக உள்ளது. இது மிக அருமையான ஒரு கேள்வி. ஆனால் புரிகிறதா? நான் கூறினதை நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. Never did I believe that the whole 70 weeks would be over here. Messiah's cut off. How many remembers that in preaching up here, sir? See, said we. முழு 70 வாரங்களும் இங்கு முடிவடையும் என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை. மேசியா அறுப்புண்டு போகிறார். இதை நான் இங்கு பிரசங்கித்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? நிச்சயமாக புரிகிறதா? 7 வாரங்கள். Since then, it seems like the first 3.5 years was fulfilled during the ministry. Well, here you got it right here, full of Jesus. But the expression. அப்பொழுது முதற்கொண்டு முதல் 3.5 ஆண்டுகள் இயேசுவின் ஊழியத்தின் போது நிறைவேறினது போல் தோன்றுகிறது. பாருங்கள், இங்கு அதை நீங்கள் சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இயேசுவை குறித்து ஆனால் வெளிப்படுத்தவும். Midst of the weeks seems to be applied only to the Antichrist breaking his covenant with the Antichrist breaks his covenant at the end of the last 3.5 years. See, வாரத்தின் மத்தியில் என்று கூறப்படுவது அந்தி கிறிஸ்து தான் செய்த உடன்படிக்கையை முறிப்பதை குறிப்பிடுவது போல் தோன்றுகிறது. இல்லை, அந்த அந்தி கிறிஸ்து தன்னுடைய கடைசி 3.5 ஆண்டுகள் முடிவில் தான் தன் உடன்படிக்கையை முறிக்கிறான். பார்த்தீர்களா? As I understood Daniel tape, the first 69 weeks ended when Jesus rode into Jerusalem AD 30. தானியேலின் செய்தி ஒளிநாடாவை நான் புரிந்து கொண்டபடி இயேசு எருசலேமுக்குள் கிபி 30ஆம் ஆண்டில் சவாரி செய்து சென்றபோது
முதல் 69 வாரங்கள் முடிந்துவிட்டன. So the 3.5 years of his ministry would be included in the 69 weeks, and the full last week or 7 years would still be fulfilled and would begin at the rapture. Please clarify this for me. எனவே அவருடைய ஊழியத்தின் அந்த 3.5 ஆண்டுகள் 69 வாரங்களில் சேர்க்கப்படும். கடைசி முழு வாரங்கள், கடைசி முழு வாரம் அல்லது 7 ஆண்டுகள் இனிமேல் நிறைவேற வேண்டும் மற்றும் அது எடுத்துக்கொள்ளப்படுவதின் போது தொடங்கும். இதை தயவு கூர்ந்து எனக்கு தெளிவாக்கவும். You know, brother, sister, ever who it is that's asked this question, very fine, see, but I believe you got a little mixed up on what I said, see. Now, when Jesus came into Jerusalem, that is exactly right. That was the end of. உங்களுக்கு தெரியுமா, சகோதரனே சகோதரியே, இந்த கேள்வியை கேட்டவர் யாரா இருந்தாலும் மிகவும் அருமையானது, புரிகிறதா? ஆனால் நான் கூறினதை நீங்கள் சிறிது தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன், புரிகிறதா? இப்பொழுது இயேசு எருசலேமுக்குள் வந்தபோது அது முற்றிலும் உண்மை, அதுவே முடிவாய் இருந்தது. See, he went right straight in from there and was crucified, see, and he did prophesy half of the 70 weeks, which is 3.5. Now he was cut off and his soul was made a sacrifice. புரிகிறதா? அவர் அங்கிருந்து நேராக சென்று சிலுவையில் அறையப்பட்டார், புரிகிறதா? அவர் 70வது வாரங்களின் பாதியாகிய 3.5 வருடங்களையே தீர்க்கதரிசனமாக உரைத்தார். இப்பொழுது அவர் அறுப்புண்டு போனார், அவருடைய ஆத்துமா ஒரு பலியாக செலுத்தப்பட்டது. And now there would come then in this last days, this 3.5 years still promised to the Jews, and in doing his time was a gathering up of the saints for the rapture, the church. அப்பொழுது இன்னும் வர வேண்டியது இந்த கடைசி நாட்களில் இன்னும் 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. மேலும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக சபை பரிசுத்தவான்களின் ஒன்று கூடுதல் உண்டாயிருந்தது. Now, I ain't gonna get all these through, brothers. இப்பொழுது இவை அனைத்தையும் நான் பார்க்க போவதில்லை. சகோதரனே சகோதரியே, would you please explain 1 Corinthians chapter 7 verse 1 and 9? Get it, brother Neville. 1 Corinthians chapter 7 verse 1. Now, தயவு கூர்ந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நீர் விளக்குவீரா? சகோதரன் நெவில், அதை எடுங்கள். 1 கொரிந்தியர் 7 வசனம் 1 இப்பொழுது. And will every true believer do the works that Jesus said as stated in St. John 14:12? Not exactly, no. Heal the sick, cast out devils, raise the dead. ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் பரிசுத்த யோவான் 14:12 இயேசு கூறின அந்த கிரியைகளை செய்வானா? சரியாக இல்லை. பிணியாளிகளை சுஸ்தப்படுத்தி பிசாசுகளை துரத்தி மரித்தோரை எழுப்புதல். I don't think that's in St. John 14, but it's all right. It's Mark 16. Or is this only to be Elijah? Must the believer do all that of this? Do really believe? அது பரிசுத்த யோவான் 14 அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்லை. அது மார்க் 16 அல்லது இதை செய்வது எலியா மட்டும்தானா? உண்மையாகவே ஒரு விசுவாசி இவை அனைத்தையும் செய்ய வேண்டுமா? And if he really is a real believer, will he raise the dead and do great miracles? அவன் ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தால் மரித்தோரை உயிரோடு எழுப்பி மகத்தான அற்புதங்களை செய்வானா? Now, that is among the believers. See, every man doesn't have those gifts. And it don't mean that just one person will do it. There'll be groups of people. Like, for instance, what if we had a little girl here in the church or a little boy? இப்பொழுது இது விசுவாசிகளின் மத்தியில் உள்ளது, புரிகிறதா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வரங்கள் அனைத்தும் இருக்காது. ஒரு மனிதன் இதை செய்வான் என்று அர்த்தமல்ல, அது ஒரு கூட்ட ஜனங்களாயிருக்கும். உதாரணமாக இந்த சபையில் இங்கே ஒரு சிறு பெண் அல்லது ஒரு சிறு பையன், or somebody that we love real well, and life will go out of them. The whole church would get together and they go to pray and fasting. Lord, have mercy on that child. See, God could raise it up. அல்லது நாம் அதிகமாக நேசிக்கும் யாராகிலும் இருந்து ஜீவனானது அவர்களை விட்டு பிரிந்து போனது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது முழு சபையும் ஒன்று கூடி அவர்கள் ஜெபம் பண்ணி உபவாசித்து கர்த்தாவே அந்த பிள்ளையின் மேல் இரக்கமாயிரும் என்று கூறும். பார்த்தீர்களா? தேவன் அதை உயிரோடு எழுப்பக்கூடும். How many ever read the Nicaea Fathers and them? You know, that's the way they did it in the early church. They'd all get together, you know, and even raise up their pastors sometime and different ones like that, if God seemed fit to do it, but they did it. எத்தனை பேர் நிசாயா பிதாக்கள் இன்னும் மற்ற புத்தகங்களை எப்போதாவது படித்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் அவர்கள் ஆதிகாலத்து சபையில் செய்து வந்தனர்.
அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சில நேரங்களில் போதகரையும் கூட இன்னும் மற்றவர்களையும் உயிரோடு எழுப்பினதுண்டு. அதை செய்வது பொருத்தமானது என்று தேவன் காண்பாரானால் அவர்கள் அதை செய்தனர். If the church is saved, even though she does not go in the rapture, as I believe you taught, she must go through the tribulation for purifying. சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்லாமற் போனாலும் அவள் சுத்திகரிப்புக்காக உபத்திரவ காலத்தின் வழியாக சென்று ரட்சிக்கப்படுவாள் என்று நீர் போதித்தீர் என்று நான் நினைக்கிறேன். But what about these that are dead? How will they be purified? அப்படியானால் மரித்தோரை குறித்து என்ன? அவர்கள் எவ்விதம் சுத்திகரிக்கப்படுவார்கள்? All right. Those that have that the bride don't need no purification. She's already purified. And those that are dead back there, these that go through, see. சரி, இதை பெற்றிருக்கிறவர்கள் மணவாட்டிக்கு சுத்திகரிப்பு அவசியமில்லை. அவள் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு விட்டாள். முன்காலத்தில் அங்கே மரித்து போனவர்கள் கடந்து செல்லுகிற இவர்கள், புரிகிறதா? They never received the light that these church up here has received. They lived under their justification, sanctification, so forth like that. They lived to the light that they had, maybe in a way that they suffered. இங்குள்ள இந்த சபை பெற்றுள்ள வெளிச்சத்தை அவர்கள் ஒருபோதும் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் போன்றவைகளின் கீழ் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பெற்றிருந்த வெளிச்சத்தில் அவர்கள் வாழ்ந்தனர். ஒருவேளை அவர்கள் ஒரு வழியில் துன்பம் அனுபவித்திருக்க கூடும். Whatever they went through with in their persecution, but now in this rapture time like this, see, there will have to come a time now that this bride will that rejects the head's part of the bride. அவர்களுடைய உபத்திரவத்தில் அவர்கள் என்னவெல்லாம் அனுபவித்தனர். ஆனால் இப்பொழுது இந்த விதமான இந்த எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்தில், புரிகிறதா, இப்பொழுது இந்த மணவாட்டியின் தலைபாகத்தை புறக்கணிக்கின்றவர்கள், இந்த புத்தி இல்லாத கன்னியை மணவாட்டி அவளை புறக்கணித்ததற்காக will have to suffer for her rejection, because the gospel wasn't made plain to them back there like it's made plain to you today. See, you see it so plain. You done had all those years and examples, seals open, churches age laid out and everything like that. துன்பப்பட வேண்டிய ஒரு நேரம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் முன்காலத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷமானது தெளிவாக்கப்பட்டது போல தெளிவாக்கப்படவில்லை. புரிகிறதா? நீங்கள் அதை மிக தெளிவாக காண்கிறீர்கள். அந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இருந்தது யாவுமே மற்றும் உதாரணங்கள் அளிக்கப்பட்டன. முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன. சபை காலங்கள் உங்களுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கப்பட்டது. எல்லாமே அந்த விதமாக தெளிவாக்கப்பட்டு விட்டது. It's just so plain you can't miss it, see. And then if you fully reject it, there's only one thing to do, suffer for it. அது அவ்வளவு தெளிவாய் உள்ளதால் அதை நீங்கள் காண தவற முடியாது. புரிகிறதா? இவை அனைத்துக்கும் பிறகு நீங்கள் முழுவதுமாக இதை புறக்கணிப்பீர்களானால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அதற்காக துன்பம் அனுபவிக்க வேண்டும். Did you get that, Brother Neville? What does it pertain to? I'll better go now because it's getting too late to see him. 7, 9. Let's see. அதை எடுத்து விட்டீர்களா சகோதரன் நெவில்? அது எதை குறிக்கும் ஒன்று? இப்பொழுது முடித்துவிட்டு போய்விடுவது நல்லது. ஏனெனில் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரிகிறதா? நான் 7, 9 நான் பார்ப்போமாக. But if they cannot contain, let them marry, for it is better to marry than to burn. ஆகிலும் அவர்கள் விரதத்தாராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். All right, that's for just dirty living. Instead of a man, a boy, a girl, or something other, when they're going together and they know that they should be married. சரி, அது அசுத்தமான வாழ்க்கையாக உள்ளது. ஒரு மனிதன், ஒரு பையன், பெண் அவர்கள் ஒன்றாக செல்லும் போது, அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்கும் போது, அல்லது ஏதோ காரியம் அல்லது மற்றது. Go ahead and get married. I think you'd understand what I mean, don't you? See, don't just live a dirty little life there, because it's not right. You see, that's your sister in one sense. Whether you're a Christian or not, if it's the world, it's the world. Dog eat dog. நீங்கள் போய் விவாகம் செய்து கொள்ளுங்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? புரிகிறதா? அங்கே ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஏனெனில் அது சரியல்ல. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தால் அது ஒரு விதத்தில் உங்கள் சகோதரி. இப்பொழுது அது உலகமாய் இருக்குமானால் அந்த உலகமானது ஒன்றை ஒன்று பட்சிக்கிறது. But this girl that you're going with, that's your sister too. That will be the mother of your children that will come. Don't live a dirty little life around her. Show that you're a real Christian gentleman. ஆனால் நீங்கள் கூட சென்று கொண்டிருக்கிற இந்த பெண், அது உங்கள் சகோதரியும் கூட. அது வரப்போகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாய். அவளுடன் ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழாதீர்கள். நீங்கள் ஒரு பண்புள்ள கிறிஸ்தவர் என்பதை அவளுக்கு காண்பியுங்கள். Live like a Christian gentleman ought to.
See, and treat her like your sister. And when you get married, still treat her that way. நற்பண்புள்ள கிறிஸ்தவர் வாழ வேண்டிய விதத்தில் வாழுங்கள். புரிகிறதா? அவளை உங்கள் சகோதரி போல நடத்துங்கள். நீங்கள் அவளை விவாகம் செய்து கொண்ட பிறகும் அதே போல் அவளை நடத்துங்கள். I might answer this right now. I don't believe in filthy living amongst Pentecostal people, holiness people, even if they're married. I don't believe in that. No, sir, some of this dirty stuff that is horrible. இதற்கு நான் இப்பொழுதே பதில் கூறிவிடலாம். பெந்தேகோஸ்தே ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள், அவர்கள் விவாகம் செய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் ஆபாசமான வாழ்க்கை வாழ்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்லை ஐயா, சில ஆபாசமான காரியங்கள் அவை மிகவும் பயங்கரமானவை. Well, I get in here sometime on these, not this morning now. No, I ain't saying that, but I mean on times out in California and different places like that, I meet ministers out there where on the discernment. சில நேரங்களில் அப்படிப்பட்டவர்களை நான் இங்கு சந்திக்கிறேன். இப்பொழுது இன்று காலையில் அல்ல, அதை நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் நான் பொருட்படுத்தி கூறுவது, சில நேரங்களில் நான் கலிபோர்னியாவுக்கும் வெவ்வேறு இடங்களுக்கும் சென்றிருக்கும் போது அங்கு நான் போதகர்களை சந்திக்கிறேன். அங்கே சிந்தனைகளை பகுத்தறிதலின் மூலமாக அறியும் போது I feel like I could turn them over my knee and give them a little gospel protoplasma stimulation. Yes, sir. My, to see a man that would try to take his little wife and dirty, filthy, that's a... அவர்களை என் முழங்கால்களின் மேல் கிடத்தி அவர்களுக்கு சுவிசேஷ ஊக்கப்படுதலின் அடியை கொடுக்கலாம் போல எனக்கு தோன்றுகிறது. ஆமையா, என்னே, ஒரு மனிதன் தன்னுடைய சிறிய மனைவியிடம் ஆபாசமாக அசிங்கமாக நடந்து கொள்ள முயல்வதை காணும் போது, அதாவது ஒரு... You understand what I mean? I think you ought to be ashamed of yourself as a man of God. You just be a husband, be a sweetheart. Respect her like you always respect her. நான் என்ன கூறுகிறேன் என்று விளங்குகிறதா? தேவனுடைய மனிதன் என்னும் முறையில் நீங்கள் உங்களை குறித்து வெட்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கணவனாக இருங்கள், ஒரு இனியவராக இருங்கள். நீங்கள் அவளை எப்பொழுதும் மதிப்பது போல மதியுங்கள். Don't pay attention to these non-sexy books and these nonsense and these sexy books and things that you read about and all this stuff and everything like that. Get that filthy stuff out of your mind. இந்த அர்த்தமற்ற பாலுணர்ச்சி புத்தகங்களில், அதாவது இந்த பாலுணர்ச்சி புத்தகங்களில் காணப்படும் முட்டாள்தனமான காரியங்களில் இவைகளை கவனம் செலுத்தாதீர்கள். நீங்கள் படிக்கும் அந்த விதமான ஆபாசமான காரியங்களில் இந்த ஆபாசமான காரியத்தை, அது போன்ற ஒவ்வொரு காரியத்தையும், அந்த அசுத்தமானதை உங்கள் சிந்தையிலிருந்து எடுத்து போடுங்கள். The Bible said not let one dirty conversation come among you when you profess only. Treat that little lady like she's your little sweetheart. If she's 60 years old, you be just the same. You be that gallant boyfriend. Remember, you are. நீங்கள் பரிசுத்தத்தை பெற்றுள்ளதாக கூறிக்கொள்ளும் போது ஒரு ஆபாசமான சம்பாஷணையும் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது. அந்த சிறிய பெண்மணியை உங்களுடைய இளமையான இனிய இருதயத்தை போன்று அவளை நடத்துங்கள். அவளுக்கு 60 வயது என்றாலும் அப்பொழுதும் அவளிடம் அதே விதமாக இருங்கள். நீங்கள் அவளுக்கு தீரமான ஆண் நண்பனாக இருங்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், நீங்கள் அதுதான். You don't try none of these new things, and I know I'm talking. You just be a husband, a genuine brother, a genuine Christian. இந்த புதிதான காரியங்கள் ஒன்றையும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு கணவனாக, ஒரு உண்மையுள்ள சகோதரனாக, உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இருங்கள். I know that sounds, but you're my kids. I got a right to say what I want to you, see. You're my kids, you live right. அது தொனிக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என் பிள்ளைகள். உங்களிடம் கூற விரும்புவதை நான் கூற எனக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் சரியாக வாழுங்கள். You women live the right way to your husband. You husbands live the right way to you, to your wives. Be real nice and respect one another and your family relations and so forth like that. ஸ்திரீகளாகிய நீங்களும் உங்கள் கணவனிடம் சரியான விதத்தில் வாழுங்கள். கணவன்மாராகிய நீங்களும் உங்கள் மனைவிமார்களிடம் சரியான விதத்தில் வாழுங்கள். நீங்கள் மிக மிக அருமையாக இருந்து ஒருவருக்கொருவர் மதிப்பு செலுத்துங்கள். உங்களுடைய குடும்ப உறவு மற்றும் அதை போன்றவை. Let it be just as reverently and godly and agreed among you and everything as it can be. Don't never push and shove and be dirty and vulgar. அது மிகவும் பயபக்தியாயும் தேவ பக்தியுடையதாயும் இருக்க நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போங்கள். நீங்கள் தள்ளியும் திணித்தும் மற்றும் ஆபாசமாகவும் அவலட்சணமாகவும் நடந்து கொள்ளாதீர்கள். Understand, talk to your wife. If one nature is to you and another nature to her, talk it with her. You try to do the same thing to him, sister, in the same way. Understand one another and be real Christian gentlemen and real Christian ladies. புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியுடன் உரையாடுங்கள். உங்களுக்கு ஒரு சுபாவமும் அவளுக்கு வேறொரு சுபாவமும் இருந்தால்
அவரிடம் அதை குறித்து பேசுங்கள். சகோதரியே, நீயும் அதையே அவரிடம் செய்ய முயற்சி செய். அதே விதமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உண்மையான நற்பண்புள்ள கிறிஸ்தவராகவும் உண்மையான கிறிஸ்தவ பெண்மணிகளாக இருந்து, brother and sister with one another, always remember you're God's children and you're from a royal family. You're royal blood. There's no better blood in the world than yours. That's right. ஒருவருக்கொருவர் சகோதரனாயும் சகோதரியாயும் இருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். நீங்கள் ராஜரீக குடும்பத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் ராஜரீக ரத்தத்தை உடையவராய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ரத்தத்தை காட்டிலும் உயர்ந்த ரத்தம் இவ்வுலகில் ஏதும் இல்லை. அது உண்மை. And a royal blood shows itself. That's what it is. It's royal. Y'all believe that? Say amen. Yes, sir. Show what you are. I'm a son of a king. I'm the son of the king. ராஜரீக ரத்தம் தன்னை யாரென்று காண்பிக்கிறது. அதுதான் அது. அது ராஜரீகம். அதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமையா, நீங்கள் யார் என்று காண்பியுங்கள். நான் ஒரு ராஜாவின் மகன். நான் ஒரு ராஜாவின் மகன். My wife's the daughter of a king. How would I treat that king's daughter? How would she treat that king's son? See what I mean? Be real genuine. என் மனைவி ராஜாவின் குமாரத்தி. நான் அந்த ராஜகுமாரத்தியை எப்படி நடத்துவேன்? அவள் அந்த ராஜகுமாரனை எப்படி நடத்துவாள்? நான் என்ன கூறுகிறேன் என்று விளங்குகிறதா? நீங்கள் உண்மையாகவே உண்மையுள்ளவர்களாயிருங்கள். Will there be a move of the Holy Spirit, signs and wonders and miracles done by the bride before she goes away, or are we just waiting for his appearing? மணவாட்டி இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஒரு அசைவு இருந்து அவளால் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்படுமா, அல்லது அவருடைய பிரதியட்சமாகுதலுக்காக நாம் காத்திருக்கிறோமா? I'm going to have to close on that one, I guess, because I just got too much here to get to it. It's getting real late. It's 20 minutes until 1 now, and I got about 30 or 40 of them maybe here, maybe. அந்த ஒன்றின் பேரில் நான் முடித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் பதில் சொல்வதற்கு இன்னும் அநேகம் உள்ளன. அதிக நேரமாகிவிட்டது. இப்பொழுது நேரம் 1 மணிக்கு 20 நிமிடங்கள் உள்ளது. இங்கு இன்னும் அவைகளில் 30 அல்லது ஒருவேளை 40 இருக்கக்கூடும், இருக்கலாம். I'll answer this the best of my time. Just take the next 3 minutes. I'll get these when I can. See, I don't know when I can get them. I'll do the best I can. Do you enjoy them? Amen. It helps me too. எனக்குள்ள நேரத்தில் நான் இதற்கு சிறந்த முறையில் பதிலளிப்பேன். நான் 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். மற்ற இவைகளுக்கு என்னால் முடியும் போது எடுத்துக்கொள்வேன். புரிகிறதா? எப்பொழுது என்னால் இவைகளை எப்போது எடுத்துக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் முடிந்த வரையில் அதை சிறப்பாக செய்வேன். நீங்கள் இவைகளை அனுபவித்து மகிழ்கின்றீர்களா? அது எனக்கும் கூட உதவியாய் உள்ளது. புரிகின்றதா? You come here and grab them like this before you even look into them. You see, you get some things you can't answer, and I hopes I pick up. I know there's one here about serpent seed. I want to get it so bad I wanted to explain it. See, but I guess I just missed it, so I just have. இங்கு வந்து இவைகளை இந்த விதமாக எடுக்கும்போது, முன்பு பார்க்காமல் பொறுக்கி எடுக்கும்போது உங்களுக்கு புரிகிறதா? உங்களால் பதில் கூற இயலாத சில கேள்விகள் கிடைத்து விடுகின்றன. மேலும் நான் எடுப்பேன் என்று நம்பியிருந்தேன். சர்பத்தின் வித்தை குறித்த ஒரு கேள்வி இங்குள்ளது என்று எனக்கு தெரியும். நான் மிகவும் ஆவலாக அதற்கு பதில் கூற விரும்பினேன். நான் அதை விவரிக்க வேண்டும் என்று விரும்பினேன். புரிகிறதா? ஆனால் அதை எடுக்க தவறிவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். எனவே நான் Maybe the Lord don't want it done that way, but it was on the serpent seed. Unless somebody on that tape would go to say, well, he bypassed that. How many will suffer 2 more minutes for it? All right. ஒரு கால அதை அந்த விதமாக செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லை போலும். ஆனால் அது சர்பத்தின் வித்தின் பேரில் அந்த ஒலிநடாவை கேட்கிறவர்கள் ஒரு கால் பாருங்கள், அவர் விட்டுவிட்டார், அதற்கு பதில் கூறாமல் விட்டுவிட்டார் என்று கூறுவார்கள். அதற்காக எத்தனை பேர் இன்னும் 2 நிமிடங்கள் சகித்துக் கொள்வீர்கள்? சரி. Wait, let me get this one first. Let's see. Will no, this question here is this. Will there be miracles done by the bride? இப்பொழுது பொறுங்கள். முதலாவதாக இந்த ஒன்றுக்கு நான் பதில் கூறட்டும். நாம் பார்ப்போமாக. நடைபெறுமா? இல்லை. இதுதான் இங்குள்ள இந்த கேள்வி. மணவாட்டியினால் அற்புதங்கள் செய்யப்படுமா? Yes, sir, it's being done right now. That's right. See, but don't look for something that great or bring heavens and close the heavens that rain not. That goes into the Jews now. See, that doesn't pertain to this at all. ஆமையா, அது இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. அது உண்மை. பார்த்தீர்களா? ஆனால் அந்த மகத்தான ஏதோ காரியத்தை எதிர்பார்க்காதீர்கள். அல்லது மழை பெய்யாதபடிக்கு வானங்களை அடைத்தல், அது யூதர்களுக்கு செல்லவிருக்கிறது. புரிகிறதா? அது இங்கு சம்பந்தப்பட்டதல்ல. That's Moses and Elijah to the Jews, not to this church at all. Read the first 3 chapters of Revelations, you get what the church is right there. That's all to the church. அது மோசேயும் எலியாவும் யூதர்களிடம் செல்லுதல். அது இந்த சபைக்கு அல்லவே அல்ல. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் மூலம்
முதல் 3 அதிகாரங்களை படியுங்கள். சபை என்னவென்று அங்கு புரிந்து கொள்வீர்கள். சபைக்கு அவ்வளவுதான். When she comes back with the bride, when she comes back, read, if you want to know about the church, what pertains to it, read Revelations, the first 3 chapters, and then go over to the 19th chapter and start reading from there. If you get the bride, the rest of it is in the Jews there. அது மணவாட்டியுடன் திரும்ப வரும்போது, அவள் திரும்ப வரும்போது படியுங்கள். சபையை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் அதனுடன் சம்பந்தப்பட்டுள்ளது எதுவென்று வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 அதிகாரங்களை படித்துவிட்டு அங்கிருந்து 19ஆம் அதிகாரத்துக்கு சென்று அதிலிருந்து தொடங்கி படியுங்கள். அங்கு நீங்கள் மணவாட்டியை காணலாம். அங்கே அதனுடைய மற்றது யூதரிடம் உள்ளது. Now, to the serpent seed, I can't find it in here because you see it's just a great pile of them. But the person said, if the serpent seed, see. இப்பொழுது சர்பத்தின் வித்து, அதை என்னால் இங்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் நீங்கள் பாருங்கள், இவை இங்கு ஒரு பெரிய குவியலாக உள்ளன. ஆனால் அந்த நபர் அது சர்பத்தின் வித்தா இருக்குமானால் பாருங்கள். The woman, she got a son from the Lord. She said so. அந்த ஸ்திரீ, அவள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன், அவள் அவண்ணமாய் கூறினாளே என்று கூறினார். Well, I believe last Sunday I explained how she got it from the Lord. If she got it at all, she got it from the Lord. See? Because it had to come from the Lord, because God's law it'll obey God. Exactly. பாருங்கள், அவள் கர்த்தரிடத்திலிருந்து எவ்விதம் அவனை பெற்றாள் என்று போன ஞாயிறு விளக்கினேன் என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு அது கிடைத்திருக்குமானால் அது கர்த்தரிடமிருந்துதான் அவளுக்கு கிடைத்திருக்க வேண்டும். பாருங்கள், ஏனெனில் அது கர்த்தரிடமிருந்துதான் வரவேண்டியதாயிருந்தது. ஏனெனில் தேவனுடைய பிரமாணம் அது தேவனுக்கு கீழ்ப்படியும். சரியாக. He ordained that the sun should shine, and the sun shines. He ordains that the rain shall fall upon the just and the unjust. It does it. And seeds planted in any field, whether they're good or bad, will come up. It's a seed. And if a seed's planted regardless. சூரியன் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் நியமித்தார். அது பிரகாசிக்கிறது. மழை நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்ய வேண்டும் என்று அவர் நியமிக்கிறார். அது அதை செய்கிறது. வயலில் விதைக்கப்படும் விதைகள் நல்லவையானாலும் கெட்டவையானாலும் வளர்ந்து மேலே வரும். ஏனெனில் அது ஒரு விதை. ஒரு விதை நடப்பட்டால் எதையும் பொருட்படுத்தாமல். And the only way this serpent could plant the seed, he was the only animal next to the human being. For in the evolution of mankind, when God brewed upon the earth, and he began to bring up birds, and then from birds he come to different things, then chimpanzee, and from the chimpanzee to the serpent. இந்த சர்ப்பம் தன் விதையை நடக்கூடிய ஒரே வழி அந்த மிருகம் மட்டுமே மானிட வர்க்கத்திற்கு அடுத்தபடியாக இருந்தது. ஏனெனில் மானிட வர்க்கத்தின் தோற்றத்தின் போது மனிதன் தேவன் பூமியின் மேல் அசைவாடின போது அவர் பறவைகளை தோன்ற செய்ய தொடங்கினார். மேலும் பறவைகளில் இருந்து அவர் வெவ்வேறானவைகளை தோன்ற செய்து பிறகு வாலில்லா குரங்கிலிருந்து சர்ப்பம். Now he changed that serpent in such a way that had to be done that would confuse this generation who's trying to find a bone that looks like some kind of an animal that was part man and part animal. இப்பொழுது அவர் இந்த சந்ததியை குழப்பும் வகையில் அது அவ்விதம் செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது. அந்த சர்ப்பத்தை மாற்றி போட்டார். இவர்கள் பாதி மனிதனும் பாதி மிருகவுமாய் இருந்த ஏதோ ஒரு மிருகத்தை போல் காணப்படும் ஒரு எலும்பை கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகின்றனர். To say there's where man, they've lost it from the chimpanzee. Only the chimpanzee doesn't have an intelligence. The chimpanzee has not a soul. He cannot think. He just has he can just a noise, and he can horse gee-haw or something like that. அங்கிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்று கூறுவதற்கு அவர்கள் வாலில்லா குரங்கிற்கு பிறகு இதை இழந்து போயினர். குரங்கிற்கு மாத்திரம் அறிவு என்பதே கிடையாது. குரங்கு ஒரு ஆத்துமாவை பெற்றிருக்கவில்லை. அதனால் சிந்திக்க முடியாது. அது அப்படியே, அது வெறுமன ஒரு சத்தம். அதனால் உண்டாக்க முடியும். ஒரு குதிரை கீ ஹா என்று அப்படி ஏதோ ஒரு சத்தமிடுகிறது. A dog, come here, Fido, do a trick, jump over and set in blocks and things like that. They do that by emotion, by hearing and things like that, and action. But to think and to understand, they can't. ஒரு நாயிடம் இங்கு வா, ஃபீடோ, ஒரு வித்தை காட்டு, இதை தாண்டி என்றால் தடுப்புகளையும் மற்றும் அதை போன்ற காரியங்களையும் வைத்தால் அது உணர்ச்சியினாலும் கேட்பதனாலும் அப்படிப்பட்ட காரியங்களினாலும் செயல்புறுகிறது. ஆனால் அவைகளால் சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாது. They don't know they're naked. They don't know male female the difference like that. They have no laws of such. They can't do it. The human being is the only. அவை நிர்வாணமாய் உள்ளன என்பது அவைகளுக்கு தெரியாது. அதை போன்று அவைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அவைகளுக்கு எந்தவித பிரமாணமும் கிடையாது. புரிகிறதா? அவைகளால் அதை செய்ய முடியாது. மனிதன் ஒருவன் மட்டுமே. And the next one to the human being was the serpent. The Bible said he is the most subtle of all the beasts of the field. Smarter. He almost had a soul. மானிட வர்க்கத்திற்கு அடுத்தபடியாக இருந்தது சர்ப்பமே.
பூமியில் உள்ள எல்லா மிருகங்களை காட்டிலும் அது மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்ததாக வேதம் உரைத்துள்ளது. சாமர்த்தியம் உள்ளது. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஆத்துமாவை உடையவனாயிருந்தான். He had a place for a soul. But what did he do? He sold out to Satan to deceive God. Try to. How many gets it now that far? அவனுக்கு ஒரு ஆத்துமாவுக்கான ஒரு இடம் இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் தேவனை வஞ்சிக்க முயற்சித்து சாத்தானுக்கு விற்று போட்டான். இவ்வளவு தூரம் நான் சொன்னதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? Satan, the serpent, almost had a soul. God knew they'd look for those bones, and there's not a bone in a snake that looks like a man. That's the curse of him. He stood up on his feet, it's like a man. சாத்தான் சர்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆத்துமா இருந்தது. அவர்கள் அந்த எலும்புகளை தேடுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். மனிதனைப் போல் காணப்படும் எந்த ஒரு எலும்பும் பாம்பில் இப்பொழுது இல்லை. அது சபிக்கப்பட்டது. அது முன்பு மனிதனைப் போல் காலூன்றி நின்றிருந்தது. Notice. Then that seed which was next to the human seed, Satan himself, the spirit, knew that that was the only seed that would pregnate the woman. கவனியுங்கள். அப்பொழுது அந்த வித்து, அது மனித வித்துக்கு அடுத்தபடியாக இருந்தது. சாத்தான் தானே அந்த ஆவி, அந்த ஒரு வித்து மட்டுமே ஸ்திரீயை கர்ப்பந்தரிக்க செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தான். Because the chimpanzee won't do it, they mix it and everything else, it won't do it. But he know that the germ of life that was in the chimpanzee would not come to the field of the woman egg. But he know the serpent seed would do it. So he dealt with the serpent. மனித குரங்கால் அதை செய்ய முடியாது. அவர்கள் அதை கலந்து என்னவெல்லாமோ செய்து பார்த்தனர். அது அதனை செய்யாது. மனித குரங்கில் இருந்த உயிரணு ஸ்திரீயின் முட்டையின் இடத்திற்கு வர முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் சர்பத்தின் வித்து அதை செய்யும் என்று அவருக்கு தெரியும். எனவே அவன் சர்பத்துடன் ஈடுபட தொடங்கினான். And Adam had never knew that this act could be done. See, she was made a female, certainly. She would have come to it later. But you see the sovereignty of God to display himself as Savior and so forth, as I've explained many times. இந்த செயலை புரிய முடியும் என்று ஆதாம் அறிந்திருக்கவே இல்லை. புரிகிறதா? அவள் ஒரு பெண்ணாக உண்டாக்கப்பட்டிருந்தாள். நிச்சயமாக அவள் அதற்கு பின்னர் வந்திருப்பாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், தம்மை இரட்சகராக காண்பிக்க வேண்டும் என்னும் தேவனின் ராஜாதிபத்தியம் மற்றும் அதை போன்ற நான் அதை அநேக முறைகள் விளக்கியிருக்கிறேன். But Satan knew this, for he come to her in the form of this serpent, which was the beast, and a beast, and came to her, and she was pregnated by Satan first. ஆனால் சாத்தான் இதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் அவளிடம் இந்த சர்பத்தின் ரூபத்தில் வந்தான். அது மிருகமாயிருந்தது. மேலும் ஒரு மிருகமாக அவளிடத்திற்கு வந்தான். அவள் முதலாவதாக சாத்தானால் கருத்தரிக்கப்பட்டாள். And if you'll notice, there was only 2 acts done, and there was 3 children born. Search the scripture. She gave birth to twins. One of them was certain seed, the other was Abel. நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த செயல் இருமுறை மட்டுமே செய்யப்பட்டது. ஆனால் 3 பிள்ளைகள் பிறந்தனர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவள் இரட்டை பிள்ளைகளை பிரசவித்தாள். ஒருவன் சர்பத்தின் வித்தாய் இருந்தான், மற்றவன் ஆபேல். She enticed her husband and told, see, then she showed her husband what it was. And then he lived with her also, and she bore this child. அவள் தன் கணவனை வசீகரித்து சொன்னதோ பார்த்தீர்களா? அவள் தன் கணவனிடம் அது என்னவென்று காண்பித்தாள். அதன் பிறகு அவனும் அவளுடன் கூட வாழ்ந்தான். அதன் மூலமாக அவள் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். And I want you to show she was pregnated with twins by 2 different, that's virgin woman. இரு வெவ்வேறு நபர்களால் அவள் இரட்டை பிள்ளைகளை கருத்தரித்தாள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அவள் கன்னிகையான ஸ்திரீ. They're strong. Like, look here, Abraham married his own sister. Well, if a man marries his sister today, his children be idiots. அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்கே பார்ப்பது போல ஆபிரகாம் தன் சொந்த சகோதரியை மணந்து கொண்டான். ஏன்? இன்று ஒருவன் தன் சகோதரியை மணந்தால் அவனுக்கு பிறப்பது மூட பிள்ளைகளாக இருக்கும். See, but the human, and here Isaac married Rebecca, which was his own cousin, own blood cousin at that, blood relation. See, Abraham's brother's child. புரிகிறதா? ஆனால் மானிட இங்கு யாக்கோப் இல்லை, ஈசாக்கு தன்னுடைய நெருங்கின உறவான ரெபேக்காளை மணந்து கொள்கிறான். சொந்த இரத்த சம்பந்தமான உறவினர். இரத்த சம்பந்தமான உறவு. பாருங்கள், ஆபிரகாமின் சகோதரனின் பிள்ளை. Notice now on this. See, the human race was so strong. Now, if you notice, it's always been twins all along. கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள். இதன் பேரில் பாருங்கள், அங்கே மானுட வர்க்கம் மிகவும் பலமுள்ளதாய் இருந்தது.
இப்பொழுது அது எப்பொழுதும் வழி வழியாக இரட்டை பிள்ளைகளாக இருந்து வந்துள்ளது நீங்கள் கவனிப்பீர்களானால் நலமாயிருக்கும். There was Cain and Abel were twins, and Esau and Jacob were twins. Jesus and Judas come out of the same tribe and in the same church. அங்கு காயினும் ஆபேலும் இரட்டை பிள்ளைகள், ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகள், இயேசுவும் யூதாசும் ஒரே கோத்திரத்திலிருந்து ஒரே சபையிலிருந்து வந்தவர்கள். And even the Holy Spirit and the Antichrist is to be twins. So close that would deceive the very elected if possible. Have you got it? All right. மேலும் பரிசுத்தாவியும் அந்தி கிறிஸ்துவும் கூட இரட்டை பிள்ளைகளே. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக மிகவும் நெருக்கமாக இருக்கும். நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்களா? சரி. Now to prove this, I want you to take Jude, I believe the 17th verse or the 14th verse of Jude, and said, now notice this, I'll close. Notice, to cut the whole thing off to make it right, first place, he said, இப்பொழுது இதை நிரூபிக்க நீங்கள் யூதா நிருபத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது 17ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன், அல்லது யூதா 14ஆம் வசனத்தில் கூறப்பட்டதோ. இப்பொழுது இதை கவனியுங்கள். நான் முடித்து விடுவேன். கவனியுங்கள். மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதை சரியாக பொருத்த முதலாவதாக அவர், I'll put enmity between your seed and the serpent seed. See? Now she doesn't have a seed. Therefore, how she got this seed was Satan's seed. Cain was Satan's son. உன் வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றார். புரிகிறதா? இப்பொழுது அவளுக்கு ஒரு வித்து இருக்கவில்லை. எனவே அவள் பெற்றுக்கொண்ட இந்த வித்து எப்படி என்றால் அது சாத்தானின் வித்தாயிருந்தது. காயின் சாத்தானின் குமாரனாயிருந்தான். She had no seed, so she received it through sexual intercourse. And when she did it, it was given to her by God's enemy. அவளுக்கு வித்து இல்லாதிருந்தது. எனவே அவள் அதை இனச்சேர்க்கையின் மூலம் பெற்றுக்கொண்டாள். அவள் அவ்விதம் பெற்றுக்கொண்ட போது அது தேவனுடைய சத்ருவால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. And then when God gave her seed, they had no sex at all into it. You get? The bondwoman and her child cast out, because won't be heir with the free woman and her child. பிறகு தேவன் அவளுக்கு ஒரு வித்தை கொடுத்த போது அதில் இனச்சேர்க்கை சம்பந்தப்பட்டிருக்கவே இல்லை. உங்களுக்கு இது விளங்குகிறதா? அடிமை பெண்ணும் அவளுடைய பிள்ளையும் புறக்கணிக்கப்பட்டனர். ஏனெனில் சுயாதீன பெண்ணுடன் அவள் பிள்ளையுடனும் இவர்கள் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. And notice, then she was given a seed which was Christ. Neither her egg. Now the Protestant wants to believe it was a virgin born hemoglobin. கவனியுங்கள், பிறகு அவளுக்கு கிறிஸ்து என்ற ஒரு வித்து கொடுக்கப்பட்டது. அவளுடைய முட்டை. இப்பொழுது புராட்டஸ்டன்ட்டுகள் அது கன்னியின் மூலம் பிறந்த செந்நிற இரத்த அணு என்று நம்புகின்றனர். But it was the created blood of God where the germ lays, but said it was her egg. No sir. That egg cannot come down through that tube into the womb unless there be a sensation. அது சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய இரத்தம் என்றும் அதில் உயிரணு உண்டாயிருந்தன என்றும் ஆனால் முட்டை அவளுடையது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இல்லை ஐயா, ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இல்லாமல் அந்த முட்டை அந்த குழாயின் வழியாக கருப்பைக்குள் வர முடியாது. Then you put God with a spirit having sexual intercourse with a woman. How can it be done? It was a created matter of God altogether, both egg and germ. அப்படியானால் ஒரு ஆவியாகிய தேவன் ஒரு ஸ்திரீயுடன் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டார் என்று நீங்கள் கூறுவது போல் ஆகிவிடுகிறது. அது எப்படி செய்யப்பட முடியும்? அது முழுவதும் தேவனுடைய சிருஷ்டிப்பினால் உண்டான காரியம். முட்டை உயிரணு இரண்டுமே. And he was the son of God, not the son of Mary, for he never did call her mother. Woman he called her, never mother. She wasn't his mother. அவர் தேவனுடைய குமாரன், மரியாளின் குமாரன் அல்ல. ஏனென்றால் அவர் அவளை தாய் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை. ஸ்திரீயே என்றுதான் அவர் அழைத்தாரே என்று, தாய் என்று அல்ல. அவள் அவருடைய தாய் அல்ல. He was the son of God. God is one. Get it? அது தேவனுடைய குமாரன். தேவன் ஒருவரே. இது புரிகிறதா? Now another thing to prove this and nail it down, where if anybody ever fusses with you, go back here in the book of Jude. I think it's the 17th verse, the 14th or 17th verse. இப்பொழுது இதை நிரூபிக்க, ஆணித்தரமாக பதிய வைக்க வேறொரு காரியம். யாராகிலும் உங்களிடம் விஷயத்தில் சர்ச்சை உண்டாக்குவார்களானால் இங்கே யூதாவின் நிருபத்துக்கு திரும்பி செல்லுங்கள். அது 17ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அது 14ஆம் வசனம் அல்லது 17ஆம் வசனம். He said, now Enoch. You want me to read it? Have you got that much time? And then I'll get now. No, because the tape here is going on. அவன் இப்பொழுது ஏனோக்கு. நான் அதை படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு அவ்வளவு நேரம் உண்டா?
அப்படியானால் அதை நான் எடுத்து அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன், ஏனெனில் ஒலிநாடா பதிவாய் கொண்டிருக்கிறது. And we might get it mixed up in this now. Let me see if this is a 14th verse. நாம் இப்பொழுது இதை கலந்து விடலாம். இது ஒரு 14ஆம் வசனமா என்று நான் பார்க்கட்டும். Enoch also the 7th from Adam prophesied of these things, saying, Behold, the Lord cometh with him 10,000s of his saints. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். Now go back onto the 5th chapter, I think it is, of Genesis, and then go also over into the book of Luke. Wish I could find it. I wrote it all down here. If I could find it in here. இப்பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு செல்லுங்கள். அதுதான் என்று நான் நினைக்கிறேன். பிறகு லூக்கா சுவிசேஷ புத்தகத்துக்கும் கூட செல்லுங்கள். நான் அதை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் இங்கு எழுதி வைத்திருந்தேன். நான் அதை இங்கே கண்டுபிடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். And you'll find out that in the genealogies, nowhere in the Bible, if Enoch is the 7th from Adam, அங்குள்ள வம்ச வரலாற்றில் நீங்கள் கண்டறிவீர்கள். வேதத்தில் எங்குமே இல்லை. ஆயினும் பாருங்கள், நோவா ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானால், the Bible said Adam and then his son Seth, because Cain was not Adam's seed. வேதம் ஆதாம் அதன் பிறகு அவனுடைய குமாரன் சேத் என்று உரைக்கிறது. ஏனெனில் காயின் ஆதாமின் சந்ததி அல்ல. It said Adam begot Seth, and Seth begot Jared, Jared begot all the way down to Enoch, and Enoch was the 7th from Adam. அது ஆதாம் சேத்தை பெற்றான், சேத் யாரேதை பெற்றான் என்று கூறப்பட்டுள்ளது. யாரேத் பெற்றான். இப்படி வழி வழியாக ஏனோக்கு வரைக்கும். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. Nowhere did it ever speak that Cain was ever considered to be anything in the genealogies of God. தேவனுடைய வம்ச வரலாறுகளில் காயின் ஒருவனாக கருதப்பட்டதாக எங்கும் கூறப்படவில்லை. I just look and find out if it's so or not. Search it out. And Luke comes over and names it right back again and puts down from Adam. Not one time is Cain ever mentioned in the whole thing. இப்பொழுது அது அப்படித்தானா இல்லையா என்று பார்த்து கண்டறியுங்கள். அதை ஆராய்ந்து பாருங்கள். லூக்காவும் வந்து அதற்கு மீண்டும் பெயரிட்டு ஆதாமிலிருந்து குறிப்பிடுகிறான். முழுமையாகவே ஒரு முறையாவது காயினின் பெயர் கூறப்படவில்லை. And if Enoch, see, was the 7th from Adam, where did Cain come in? Because the Bible said that in the genealogies that Adam begot his son Seth. ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானால் புரிகிறதா? காயின் எதிலங்கு வருகிறான்? ஏனெனில் வேதம் வம்ச வரலாறுகளில் ஆதாம் தன் குமாரனாகிய சேத்தை பெற்றான். And Seth begot Jared, and Jared begot so and so on down, and not one time was Cain ever mentioned. Then he could not be the son of Adam. So he had to be the son of the serpent, and he couldn't be a son without intercourse. சேத் யாரேதை பெற்றான், யாரேத் இன்னாரை பெற்றான் என்று வழிபடியாக உரைக்கிறது. ஒரு முறையாவது காயினின் பெயர் கூறப்படவில்லை. அப்படியானால் அவன் ஆதாமின் குமாரனாக இருக்க முடியாது. எனவே அவன் சர்பத்தின் குமாரனாக இருக்க வேண்டும். இனச்சேர்க்கை இல்லாமல் அவன் குமாரனாக பிறந்திருக்க முடியாது. Amen. If he wasn't his virgin born, then he'd be the son of God. I want him to get out of that one time. ஆமென். அவன் அப்படி இல்லாவிட்டால் அவன் கன்னிகையின் மூலம் பிறந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவன் தேவனுடைய குமாரனாக ஆகிவிடுவான். அவர்கள் ஒரு முறையாவது இதை தவறவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். Now the same God that revealed that is the same God that told me about your marriage and divorce. When he says those things, my brother, sister, I'm your brother, a man. இப்பொழுது இதை வெளிப்படுத்தின அதே தேவன்தான் உங்களுடைய விவாகமும் விவாகரத்தும் என்பதை பற்றியும் என்னிடம் சொன்னார். அவர் இந்த காரியங்களை கூறும்போது, என் சகோதரனே, சகோதரியே, நான் உங்கள் சகோதரன், ஒரு மனிதன். But when he says that and there strikes down in here, I can't explain it to you. There's no need me trying to do it because I couldn't. But it's never one time been wrong. Although I couldn't see it myself at all, I couldn't see it, but I just hold on to it. ஆனால் அவர் அதை கூறுகிற போது, அது இங்கு உள்ளே பதியும் போது, என்னால் அதை உங்களிடம் விவரிக்க முடியவில்லை. அதை நான் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் என்னால் முடியாது. ஆனால் அது ஒரு முறையாவது தவறாய் போனதில்லை. இருப்பினும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அதை நான் இறுக பற்றிக் கொண்டிருக்கிறேன். And then he begins to reveal it.
Then it just floors. There it was right there, and I didn't see it. Your education is bypassed, and your reasons are bypassed, and everything else. So was Cain bypassed. அதன் பிறகு அவர் அதை வெளிப்படுத்த தொடங்குகிறார். அப்பொழுது அது அப்படியே என்னை திகைப்பில் ஆழ்த்துகிறது. அது அங்கேயே உள்ளது, ஆனால் அதை நான் புரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய கல்வி புறக்கணிக்கப்படுகிறது, உங்களுடைய தர்க்க அறிவுகள் புறக்கணிக்கப்படுகின்றன, மற்ற எல்லாமே அவ்விதமாகத்தான் காயினும் புறக்கணிக்கப்பட்டான். Now, if we had time to go back here into Genesis and begin to read, let's see if I can just pick it up. If I'm back here, I don't know for sure whether I could or not. Miss Woods, do you remember when I was showing you that the other day? இப்பொழுது நாம் இங்கே ஆதியாகமத்துக்கு திரும்பி சென்று படிக்க துவங்க நேரம் இருந்தால் அதை நான் எடுத்து இங்கே கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கட்டும். என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அல்லது இல்லையா என்று நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை. திருமதி வுட், அதை நான் அன்றொரு நாள் உங்களுக்குள் காண்பித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? Was that the 5th chapter? The 5th, all right. அது என்ன? அது 5ஆம் அதிகாரமா? 5ஆம் அதிகாரம். சரி. This is a book of the generations of Adam. In the days that God created man, in the likeness of God created him. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாட்களிலே தேவ சாயலாக சிருஷ்டித்தார். Male and female created he them, and blessed them, and called their name Adam. In the day that they were created. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். And Adam lived 130 years and begot sons and begot a son in his own likeness and after his own image, and he called his name Cain. What did he call his name? ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் சொந்த ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெயரிட்டான். காயினா? அவனுடைய பெயரை என்னவென்று அழைத்தான்? Where is that firstborn who had the birthright, Sam? Never even mentioned him. Seth was his son. சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்ற முதற் பேரானவன் எங்கே? அவனுடைய பெயர் இங்கே சொல்லப்படவும் இல்லை. சேத் அவனுடைய குமாரனாயிருந்தான். Now we come over here again and we find where that said, and Eve was given a son because Cain killed Abel. Now notice as we go on, Adam and they created. இப்பொழுது நாம் இங்கு மறுபடியும் வந்து அங்கு என்ன கூறப்பட்டது என்று காண்கிறோம். காயின் ஆபேலை கொன்று போட்டதனால் ஏவாளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். நாம் தொடர்ந்து படிக்கையில் இதை கவனியுங்கள். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களில் And Adam lived 130 years and begot a son in his own likeness after his image and called his name Seth. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். And the days of Adam after he begot Seth were 800 years, and he begot sons and daughters. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். And all the days of Adam lived were 930 years, and he died. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். And Seth lived and 105 years and begot Enos, and on down to goes on down, and he is the 7th. Enoch is the 7th from Adam. சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். இப்படி வழிவழியாக போய் ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் பிறக்கிறான். Now I don't remember just where in Luke. Have you got that mark too there, Miss Woods? She and I was showing it to her the other day over in what's that? இப்பொழுது அது லூக்காவில் எங்குள்ளது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. திருமதி வுட், அந்த பாகத்தையும் கூட குறித்து வைத்திருக்கிறீர்களா? அவர்களும் நானும் அன்றொரு நாள் அவளுக்கு நான் காண்பித்துக் கொண்டிருந்தேன். என்ன சொல்லுகிறீர்கள்? I believe you're right, Sister Woods. We marked it down there in her book where we was in her Bible where I was showing. Here it is. Yeah, the genealogist. All right. சகோதரி வுட், நீங்கள் கூறுவது சரி என்று நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் அவளுடைய வேதாகமத்தில் அங்கே கோடிட்டு வைத்திருந்தோம். நான் அவளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்த போது இதோ அது உள்ளது. ஆம், வம்ச வரலாறுகள். சரி. Now if we notice here on the 3rd chapter of Luke we get the same thing, which sons and so forth, and Noah, which were Lamech,
which also sons of Methuselah. இப்பொழுது இங்கு நீங்கள் கவனிப்பீர்களானால் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அதையே நாம் காண்கிறோம். குமாரர் முதலான மற்றும் நோவா ஒரு லாமேக்கு மெத்சூலாவின் குமாரர். Which also the son of Enos, which was the son of Jared, which was the son of Mali, which was the son of Cana, which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகலாயேலின் குமாரன், மகலாயேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். Where did Cain come in? Where's Cain at the firstborn? The birthrights to him. Where did he come from? காயின் எங்கிருந்து இங்கு தோன்றினான்? முதற்பேரான காயின் எங்கே? சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குத்தான். அவன் எங்கிருந்து வந்தான்? Is the Satan's seed and not God's. Wasn't Adam's either. Because Adam's son's name was Seth. Cain, the serpent's seed. அவன் சாத்தானின் வித்தாய் இருந்தானே அல்லாமல் தேவனுடைய வித்தல்ல, ஆதாமின் வித்துமல்ல. ஏனெனில் ஆதாமின் குமாரனின் பெயர் சேத், சர்பத்தின் வித்தாகிய காயின். He slew his first son, which was a type and shadow of the serpent, also slaying his other son, Jesus, and Seth took his place in the genealogy, which meant the resurrection, that the genealogies of God would completely be carried on. அது சர்பம் அவனுடைய மற்றொரு குமாரனாகிய இயேசுவை கொண்டு போட்டதற்கு ஒரு முன்னடையாளமாகவும் சாயலாகவும் உள்ளது. வம்ச வரலாறுகளில் சேத் அவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டான். அது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. தேவனுடைய வம்ச வரலாறுகள் இவ்விதம் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. I want to see somebody put him in there now and say it wasn't the serpent seed. It wasn't recognized in the genealogies of God's, or neither in the genealogies of the human race, the genealogies of Adam, any of the rest of them. Is that right? யாராகிலும் ஒருவர் அவனை அங்கே இப்பொழுது அந்த வம்ச வரலாற்றில் பொருத்தி அவன் சர்பத்தின் வித்தல்ல என்று கூறுவதை காண விரும்புகிறேன். அவன் தேவனுடைய வம்ச வரலாறுகளில் அங்கீகரிக்கப்படவில்லை. மனித வம்ச வரலாறுகளிலும் ஆதாமின் வம்ச வரலாறுகளிலும் மற்றந்த வம்ச வரலாறுகளிலுமே அது சரியா? How many believes to say amen? Sure. He was not. He was the serpent's seed and not Adam's seed. இதை விசுவாசிக்கிற எத்தனை பேர் ஆமென் என்று கூறுவீர்கள்? நிச்சயமாக அவன் அதில் இருக்கவில்லை. அவன் சர்பத்தின் வித்தே என்று ஆதாமின் வித்தல்லவே. She said that was Adam's son. It was not Adam's son. She said I got it from God, and she had to. It was a seed. It was a seed, but it was serpent's seed. See? அது ஆதாமின் குமாரன் என்று அவள் கூறினாள். அவன் ஆதாமின் குமாரன் அல்ல. அவள் கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அவள் அவிதம்தான் கூற வேண்டும். அது ஒரு வித்தாய் இருந்தது, ஆனால் அது சர்பத்தின் வித்தாய் இருந்தது. புரிகிறதா? And he had to come back a virgin then in order to clear up that sexual act that had been done. Adam was put here on earth, but he had never found out that he was to be a father. You understand what I mean? Satan knowing this, he got to Eve before Adam got there. நடந்த இந்த இனச்சேர்க்கை செயலை நீக்கி போட அவர் ஒரு கன்னிகையின் மூலம் வர வேண்டியதாக இருந்தது. ஆதாம் இங்கு பூமியில் வைக்கப்பட்டான், ஆனால் அவன் தகப்பனாய் இருக்க வேண்டும் என்பதை அவன் ஒருபோதும் கண்டுகொள்ளவே இல்லை. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? சாத்தான் இதை அறிந்தவனாய் ஆதாம் ஏவாளை அடைவதற்கு முன்பு அவன் அடைந்து விட்டான். And there's where the whole thing lays today. And brother, that's what makes marriage and divorce and everything else such a scrumble as it is today. It's most pathetic. See? But God has made a way for which we're thankful. அங்குதான் முழு காரியமும் இன்று அடங்கியுள்ளது. சகோதரனே, அதுதான் விவாகமும் விவாகரத்தும் போன்றவைகளையும் மற்றவைகளையும் இன்று பிரச்சனைக்குள் ஆழ்த்தியுள்ளது. அது மிகவும் பரிதாபகரமானது. புரிகிறதா? ஆனால் நான் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார். அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். You love him? Isn't he wonderful? Now is the serpent's seed right? I thought maybe somebody on the tape might think I was afraid to attack this, you see. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா? இப்பொழுது சர்பத்தின் வித்து என்பது சரியா? ஒளிநடாவை கேட்கிற யாராயிலும் இதை குறித்து விவாதிக்க நான் பயந்து விட்டேன் என்று நினைக்கக்கூடும் என்று நான் எண்ணினேன். உங்களுக்கு புரிகிறதா? So I say, well, he bypassed it twice. He's just afraid to take a hold of it. We're not of that as long as the Lord said that's all right. எனவே அவர்கள் ஏன் அவர் 2 முறை அதை குறித்து ஒன்றுமே கூறாமல் விட்டுவிட்டார், மற்ற கேள்விகளுக்கு போய்விட்டார், அதை விவாதிக்க அவர் பயப்பட்டார் என்று கூறக்கூடும். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் அதில் உள்ள வரைக்கும் அது சரியானதே. You know what I said, that eagle that time I watched feeling his wings, you know? And I thought, aren't you afraid of me? I had my gun sitting there. I said, I could shoot you.
You know what? I couldn't shoot him. I was too far from that gun. I said, "Are you afraid?" உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அந்த நேரத்தில் நான் கவனித்த அந்த கழுகு தன்னுடைய சட்டைகளை உணர்ந்ததை நான் கூறினது போல, உங்களுக்கு தெரியும், நான் உனக்கு என்னை குறித்து பயமில்லையா என்று நினைத்துக் கொண்டேன். நான் துப்பாக்கியை அங்கே வைத்திருந்தேன். நான் என்னால் உன்னை சுட்டு வீழ்த்த முடியும் என்றேன். அதை என்னால் சுட்டு வீழ்த்த முடியாது என்பதை அது அறிந்திருந்தது. நான் அந்த துப்பாக்கிக்கு அதிக தூரத்தில் இருந்தேன். நான் நீ பயப்படுகிறாயா என்றேன். He just walled his big eyes and looked at it, and the little chipmunk sitting over there going, cha 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 cha, I'll tear you to pieces, tear you to pieces. He wasn't paying attention to that chipmunk, but he got tired listening at him. So after a while, he just made one big flop, went out like that, and just set his wings. அது தன் பெரிய கண்களினால் என்னை உற்று பார்த்தது. அங்கு ஒரு சிறு அணில் உட்கார்ந்து கொண்டு, சா 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 சா, உன்னை நான் துண்டு துண்டாக கிடித்து விடுவேன், உன்னை துண்டு துண்டுகளாக கிடித்து விடுவேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. அந்த கழுகு அந்த அணில் போட்ட சத்தத்துக்கு எந்த கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் அது போடும் சத்தத்தை கேட்டு அதற்கு அலுத்து போனது. எனவே சற்று கழித்து அது தன் செட்டைகளை அடித்து அப்படியே வெளியே சென்று தன்னுடைய செட்டைகளை விரித்தது. And he knew how to maneuver those wings, just flew plumb on out of sight. See, I just seemed to become a little bitty thing like that, just a little speck. ஒரு சுற்று சுற்றி வந்தது. அதன் செட்டைகளை எவ்விதம் உபயோகிப்பது என்பதை அது அறிந்திருந்தது. அது பறந்து கண்ணு கெட்டாத உயரத்துக்கு சென்று விட்டது. பார்த்தீர்களா? அது ஒரு சிறு உருவமாக ஒரு சிறு புள்ளி போல் ஆவதை நான் கண்டேன். Brother Fred, I believe I showed you. I spotted Brother Fred back there now. He's hollered amen a while ago. I believe I've showed you that spot up there. And Brother Woods, wherever you are, way up in the mountains up there, where that taking place. I've seen that eagle. His force down in that storm. Now standing behind this tree. சகோதரன் ஃப்ரெட், நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ஃப்ரெட் இப்பொழுது பின்னால் உட்கார்ந்து கொண்டு அவர் ஆமேன் என்று சற்று முன்பு சத்தமிட்ட போது, சகோதரன் வுட், சற்று முன்பு நான் அங்கே அந்த இடத்தை உங்களுக்கு காண்பித்தேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கே மலைகளின் மேலே அங்கேதான் அது சம்பவித்தது. அந்த கழுகை நான் கண்டேன். நான் புயல் அடித்ததனால் அது இறங்கி வருவதற்கு நிர்பந்தம் உண்டானது. நான் இந்த மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். He's hunting elk. And long little later in this, in October, snows and things, this brother here was up there last fall with his brother John and them, right up on top of Corral Peaks. Where is that? சற்று கழித்து நான் கலைமானை வேட்டையாடினேன். அது அக்டோபர் மாதம். பனியும் மற்ற காரியங்களும் இருந்தன. இங்குள்ள சகோதரன் ஜானும் மற்றவர்களும் சென்ற இலையுதிர் காலத்தின் போது எங்களுடன் அங்கு வந்திருந்தனர். அந்த இடம் கோரல் சிகரத்தின் உச்சியில் இருக்கிறது. I stood there and I stood behind this tree. Snow a little bit and rain a little bit, and I was just standing there. That eagle standing there, and he got forced down. He flew up on there, great big monster-looking fellow, big brown eagle. அங்கு நான் நின்றேன். இந்த மரத்தின் பின்னால் நான் நின்றேன். சிறிது பனியும் சிறிது மழையும் பெய்கிறதுமாயிருந்தது. அங்கு நான் நின்று கொண்டிருந்தேன். அங்கே நின்ற அந்த கழுகு அது கீழே இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அது அங்கு பறந்து கொண்டிருந்தது. பெரிய மிகப்பெரிய உருவம் படைத்த ஒரு பழுப்பு நிற கழுகு. Stood up there and looked around. I thought, well, I was having a real good time. I was screaming, praise the Lord, hallelujah, around the bush. I was going, shouting like that. I looked down there, I could hear that old coyote holler. You know how they get the holler. அது ஒரு இடத்தில் உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தது. நான் நல்லது என்று எண்ணினேன். நான் உண்மையாகவே மிகவும் நல்ல ஒரு தருணம் அனுபவித்துக் கொண்டே இருந்தேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தேன். நான் மரங்களை சுற்றி சுற்றி வந்து அவ்வாறு கூச்சலிட்டுக் கொண்டிருந்தேன். நான் அங்கு நோக்கி பார்த்தேன். அப்பொழுது என்னால் ஓநாய் ஊளையிடும் சத்தத்தை கேட்க முடிந்தது. அவைகள் எவ்வாறு ஊளையிடும் என்று உங்களுக்கு தெரியும். Last year down there when just before start raining, they start hollering. It's a little wolf, you know. I just love to hear them. சென்ற ஆண்டு அங்கு மழை பெய்ய தொடங்குவதற்கு சற்று முன்பு அவைகள் ஊளையிட தொடங்கின. அது ஒரு சிறிய ஓநாய். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஊளையிடும் சத்தத்தை கேட்க எனக்கு மிகவும் பிரியம். Then I can hear the elk way over here. Now, wee-hoo, eagle, and way over here the mate answer him. Next week after next, I'll be hunting him, the Lord willing. So then, hearing that over there, oh, it's just so godly to be up there. அப்பொழுது என்னால் கலைமான் விஹூ என்று இடும் சத்தத்தை கேட்க முடிந்தது. உடனே அதன் ஜோடி மற்ற பக்கத்தில் சத்தமிட்டு பதிலளிக்கும். அடுத்த வாரம் அதற்கும் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவைகளை வேட்டையாட செல்வேன். எனவே அப்பொழுது இச்சத்தத்தை அங்கு கேட்கும் போது ஓஹோ, அங்கு தெய்வீக பிரசன்னமாக இருக்கும். Oh, that's my cathedral up there where I talk to him and come down here and talk to you. See? ஓ, நான் அந்த அங்குள்ள என் ஆலயத்தில் நான் பேசுகிறேன். அங்கு நான் அவருடன் உரையாடி விட்டு பிறகு கீழே இறங்கி வந்து உங்களிடம் பேசுகிறேன். பார்த்தீர்களா? And up in there, oh, it's so wonderful, just relaxing, just standing there. I thought, oh God, and looked, and the rain come out, and the evergreens just froze over, and a rainbow swept across that from Corral Peak, come over to Sheep Mountain, over that way across. அங்கு மேலே ஓ, அது மிகவும் அற்புதமாய் உள்ளது. அங்கு நான் இளைப்பாறுகிறேன். அங்கு நின்று கொண்டு நான் ஓ தேவனே என்று எண்ணினேன். நான் பார்த்தபோது அப்பொழுது மழை பெய்ய தொடங்கினது. பசுமையானவைகளின் மேல் பனி உறைந்திருந்தது.
ஒரு வானவில் கோரல் சிகரத்திலிருந்து ஆட்டுமலை வரைக்கும் வானத்தில் அவ்வளவு பெரிதாக அந்தபடியாகவும் அந்த பக்கவடியாகவும் வியாபித்திருந்தது. Oh God, look at there. I thought, there you are, Alpha and Omega, the beginning and the end. Here it comes down, here, there. You're the same yesterday, today, and for the 7 church ages, the 7 golden candlesticks. There you are. God, how wonderful you are. நான் ஓ தேவனே இங்கு பாரும் என்று எண்ணினேன். நான் இதோ நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறீர். இதோ அது இங்கே அங்கே கீழே வந்திருக்கிறது. நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறீர். நீரே 7 சபையின் காலங்கள், 7 பொன் குத்து விளக்குகள், அதிலெல்லாம் நீர் இருக்கிறீர். தேவனே, நீர் எவ்வளவு அற்புதமானவர் என்று எண்ணினேன். I was just shouting. I set my gun down and went around the tree hollering, "Glory to God, praise the Lord!" Round and around the tree like that. I was just having a big time up there by myself, just the Lord and I, you know. நான் இவ்வாறு சத்தமிட்டுக் கொண்டே நான் துப்பாக்கியை கீழே வைத்தேன். நான் மரத்தை சுற்றி சுற்றி வந்து தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த விதமாக சத்தமிட்டுக் கொண்டிருந்தேன். நான் தனியாக அங்கே ஒரு அருமையான தருணம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தரும் நானுமே என்பதை நீங்கள் அறிவீர்கள். And after a while, that eagle come up out of that bunch of brush and just looked at me. I thought, well, you don't like that? I said, oh boy, I'm worshiping the same God that made you. Then he just had his great big gray looking eyes, looked around at me, and me hollering like. சிறிது நேரம் கழித்து அந்த கழுகு புதர்களுக்குள் வெளியே வந்து என்னை உற்று நோக்கினது. நான், பார், உனக்கு சத்தமிடுவது பிடிக்கவில்லையா என்று எண்ணினேன். நான், வயோதிக கழுகே, உன்னை உண்டாக்கின அதே தேவனைத்தான் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்றேன். புரிகிறதா? அது தன் பெரிய சாம்பல் நிற கண்களை சிமிட்டி அவ்விதம் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிற என்னை உற்று பார்த்தது. Little old pine squirrel. Anybody ever hunt in the mountains? He's the policeman of the woods, and he jumped up on there, little old fella, not big enough to do nothing. But oh, what a noise! He jumped up on there, jumped up down, you know, yeah, he's carrying on like that. ஒரு சிறு தேவதாரு மர அணில் யாராகிலும் எப்பொழுதாகிலும் மலைகளில் வேட்டையாடி இருந்தால் அதுதான் காட்டுக்கு காவல்காரன். அங்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிக் கொண்டிருந்தது. சற்று வயோதிகமான ஒரு சிறிய அணில். பெரிதாக ஒன்றும் செய்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றிருக்கவில்லை. ஆனால் ஓ, என்ன இரைச்சல்! அது மேலே தாவி மேலும் கீழுமாக தாவிக்கொண்டு, உங்களுக்கு தெரியுமா, யா 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 என்று அந்த விதமாக தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. And the eagle was watching him. He looked over at me. I thought, my Lord, well, why'd you stop me on something like that? See? I said, because, you know, I was worshiping you. You want me to see something on that eagle? கழுகு அதை கவனித்துக் கொண்டிருந்தது. அதன் பிறகு அது என்னை உற்று பார்த்தது. நான், என்னே கர்த்தாவே பாரும், அப்படிப்பட்ட ஒன்றிற்காக நீர் ஏன் நிறுத்தினீர் என்று நினைத்தேன். பார்த்தீர்களா, நான், காரணம் உமக்கு தெரியும். உம்மை நான் தொழுது கொண்டிருந்தேனே, அந்த கழுகில் நான் ஏதோ ஒன்றை காண வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா என்றேன். I said, I'll stir him. Is it on the pine squirrel? I stood there and watched him. I thought I'd study him just a little bit. I said, one thing I noticed him, he wasn't afraid. I like that. Not afraid. Stood there, that great big bird. I said, you know what? அப்படியானால் அதை நான் ஆழ்ந்து படிப்பேன். அல்லது இந்த சிறு தேவதாரு மர அணிலில் ஏதோ ஒன்று உள்ளதா என்று கேட்டேன். அங்கு நான் நின்று கொண்டு இரண்டையும் கூர்ந்து கவனித்தேன். நான் இந்த கழுகை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் என்று எண்ணினேன். அதில் நான் ஒரு காரியத்தை கவனித்தேன். அது பயப்படவே இல்லை என்றேன். அது பயப்படவே இல்லை என்பது எனக்கு பிரியம். அந்த மிகப்பெரிய பறவை அங்கு நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது நான், என்னவென்று உனக்கு தெரியுமா என்றேன். My gun was setting up against a tree. I said, you know I could shoot you? He know better than that. He know one thing, I wouldn't do it. I admired him too much. See, there I was standing there, not a bit afraid. என் துப்பாக்கி ஒரு மரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. நான், உன்னை என்னால் சுட்டு வீழ்த்த முடியும் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்றேன். அது அதை காட்டிலும் அதிகம் அறிந்திருந்தது. அது ஒரு காரியத்தை அறிந்திருந்தது. அதாவது அதை நான் செய்ய மாட்டேன் என்பதே. அதை நான் அதிகமாக மனதில் பாராட்டிக் கொண்டிருந்தேன். புரிகிறதா? அது அங்கு நின்று கொண்டிருந்தது. அது சிறிதும் கூட பயப்படவில்லை. Now I thought, I could shoot you. I'd see me look around at me like that, and he kept making his wings, you know, go back. You know how they do like that, their wings, you know, like great big wings about this long, you know, and he's a big fella. He's sitting there, and I looked at him. That's way before I knew these things. This is years and years ago, maybe 20 years ago. நான் உன்னை என்னால் சுட்டு வீழ்த்த முடியும் என்று எண்ணினேன். இப்பொழுது அதை நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். அது என்னை இப்படி உற்று சுற்றுமுற்றும் பார்த்தது. அது தொடர்ந்து தன்னுடைய சட்டைகளை அசைத்துக் கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அவைகள் எப்படி தங்களுடைய சட்டைகளை அந்த விதமாக விரிக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பெரிய அகலமான இவ்வளவு நீள சட்டைகள் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய உருவம் படைத்ததாக இருந்தது. அது அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை நான் உற்று நோக்கினேன். இந்த காரியங்களை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பே அது இருந்தது. இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. ஒரு கால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம். And I watched him. After a while, I seen him. I thought, what's he? He's not afraid, so I admire that. But what's so godly about that old eagle? Seen that great big hook bill come out like that and them big eyes. I thought, boy, he's a real bird.
அதை நான் கவனித்தேன். சிறிது கழித்து அதை நான் பார்த்தேன். அது என்ன, அதற்கு பயமே இல்லை. எனவே அதை நான் பாராட்டினேன். ஆனால் அந்த வயதான கழுகுக்கு என்ன தேவபக்தி உள்ளது என்று நினைத்துக் கொண்டேன். அந்த பெரிய பெரிய கொக்கி அலகு இப்படி வெளியே வந்து அதன் கண்களும் பெரிதாய் உள்ளன. அது ஒரு உண்மையான பறவை என்று எண்ணினேன். If you try to follow him, he'd disintegrate. There's nothing can follow him. No. It'd take an airplane to do it. Yes, sir. No bird can follow him. So he goes so high, and then he's got eyes you can see right down to the ground too. As he's up there, see well. இப்பொழுது யாருமே ஒரு பருந்து அது இதை பின்தொடர முயன்றால் அது சுக்குநூறாகிவிடும். அதை எதுவுமே பின்தொடர முடியாது. இல்லை, அதை செய்ய ஒரு விமானம்தான் தேவைப்படும். ஆமையா, எந்த பறவையும் இதனை பின்தொடர முடியாது. எனவே அது மிகவும் உயர பறக்கிறது. பிறகு அது கண்களை பெற்றுள்ளது. அது அங்கு மேலே சென்ற பிறகும் அதனால் கீழே தரை வரைக்கும் கூட வெகு தொலைவில் இருந்தும் பார்க்க முடியும். Jehovah likened his prophets to eagles. You see, he lift them up like that. They had to be special made. Let's see, predestinated, born for that purpose. See, be lifted up like that. And then what's good up if you can't see where you're at? See, what's use getting up there if you don't know what you're doing? See. இப்பொழுது யெகோவா தம் தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார். பார்த்தீர்களா? அவர் அவர்களை இப்படி உயர தூக்குகிறார். அவர்கள் விசேஷமாக உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் பார்ப்போம். முன்குறிக்கப்பட்டு அந்த நோக்கத்துக்காக பிறந்து, புரிகிறதா? இப்படி மேலே உயர்த்தப்படுகின்றனர். அதன் பிறகு நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று உங்களால் காண முடியாமற் போனால் அங்கு நீங்கள் மேலே போவதனால் என்ன பயன்? புரிகிறதா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறியாமற் போனால் அந்த இடத்திற்கு போவதனால் என்ன பயன்? பாருங்கள், புரிகிறதா? What you jumping up and down, shouting, speaking in tongues if you don't know what it's all about? You got to understand while you're there. See? நீங்கள் மேலும் கீழும் குதித்து கூச்சலிட்டு அந்நிய பாஷைகள் பேசினாலும் இதெல்லாம் என்னவென்று நீங்கள் அறியாமற் போனால் என்ன பயன்? பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் அங்குள்ள போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? So then I watched him, as he moved around there. I just admired him. He's such a beautiful bird. And yet he'd probably eat some of my deer meat and stuff. But I watched him. After a while I thought, what's he? எனவே அந்த கழுகை நான் கவனித்தேன். உங்களுக்கு தெரியுமா, அது அங்கு அசைந்து கொண்டிருந்தது. நான் தொடர்ந்து அதை நான் கண்டு ரசித்தேன். அது அப்பேற்பட்ட ஒரு அழகான பறவை. இருப்பினும் அது அநேகமாக என்னுடைய மான் இறைச்சியையும் மற்றும் நான் வைத்துள்ளவைகளையும் புசித்திருக்க கூடும். அதை நான் கவனித்தேன். சற்று கழித்து நான், உங்களுக்கு தெரியுமா அது என்ன என்று எண்ணினேன். After a while he got tired. I don't think he got tired looking at me. But I think he got tired listening to that little old chipmunk sitting over there. We got so many of them in the camp today. சிறிது கழித்து அதற்கு களைப்புண்டானது. அது என்னை பார்த்து கொண்டிருந்ததனால் அதற்கு களைப்புண்டாயிற்று என்று எனக்கு தோன்றவில்லை. அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிறு அணில் போட்ட சத்தத்தை கேட்டுதான் அதற்கு அலுப்பு உண்டாயிற்று என்று எனக்கு தோன்றினது. இன்று பாளையத்தில் அவைகள் அநேகம் நம்மிடம் உள்ளன. உங்களுக்கு தெரியுமா? புரிகிறதா? Days of miracles just passed. No such thing as divine healing. You don't have these things no more. Little old earthbound chipmunk that's sitting up on a stump. You got to belong to where's that? See, sitting there just chattering up and down. You're just vibrating and shaking so hard. அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட காரியமே கிடையாது. இந்த காரியங்களை எல்லாம் இனிமேல் பெற்றுக்கொள்வதில்லை. புரிகிறதா? பூமிக்குரிய அந்த சிறு அணில் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டு நீ இதை சேர்ந்திருக்க வேண்டும், நாங்கள் தான் என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? அங்கு உட்கார்ந்து ஓயாமல் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் உடல் அதிர்ந்தது. அது தன் உடலை மிக அதிகமாக குலுக்கிக் கொண்டிருந்தது. He got tired listening at it. He just made one great big jump and he shook that limb where he's sitting on like that. The limb shook like that and he went right out through, flopped his wings and just parted through that timber there. அணிலிடும் சத்தத்தை கேட்டு அதற்கு அலுத்து போனது. அது அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய தாவு தாவினதால் அது உட்கார்ந்து கொண்டிருந்த மரக்கிளை அந்த விதமாக ஆடியது. அது அங்கிருந்து பறந்து சென்றது. பாருங்கள், அது செட்டைகளை அடித்துக் கொண்டு அந்த மரத்தில் இருந்த இடைவெளி வழியாய் பறந்து சென்றது. And when he did, I noticed him. See, he wasn't afraid because he could feel the presence of his God-given wings. He knew them wings could pack him away from any kind of danger. See? அது அவ்விதம் செய்தபோது அதை நான் கவனித்தேன். புரிகிறதா? அது பயப்படவே இல்லை. ஏனெனில் தேவனால் அதற்கு அளிக்கப்பட்ட அந்த செட்டைகளின் பிரசனத்தை அதனால் உணர முடிந்தது. அந்த செட்டைகள் அதை எந்த விதமான ஆபத்திலிருந்தும் விலக்கிக் கொண்டு செல்லும் என்பதை அது அறிந்திருந்தது. புரிகிறதா? And so that's the way we want to feel. This is the word. And the one who wrote the word is my wings. I'm not afraid of the word. It'll pack you right through any kind of trouble there is. It's a sword, it'll cut its way right straight through. Don't you never worry about it. See?
எனவே அந்த விதமாகத்தான் நாமும் உணர விரும்புகிறோம். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை எழுதினவரே என் சட்டைகள். வார்த்தையை குறித்து எனக்கு பயமில்லை. அது உங்களை அங்குள்ள எந்த ஆபத்தின் வழியாகவும் கொண்டு செல்லும். அது நேராக வெட்டி வழியை உண்டாக்கி கொண்டே செல்லும் ஒரு பட்டயமாய் உள்ளது. அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படவே வேண்டாம். புரிகிறதா? I noticed him, man. He didn't flop. He just set his wings. And that every time the wind would come in, he just raise up, get higher and higher. அதன் பிறகு அதை நான் கவனித்தேன். அது செட்டைகளை அடிக்கவில்லை, அது செட்டைகளை விரித்தது. பார்த்தீர்களா? அதாவது ஒவ்வொரு முறையும் காற்று அடித்த போது அது உயர 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 எழும்பிச் சென்றது. I stood there and folded my arms and looked at him till he was just a little spot I could hardly see anymore. And I thought, God, that's it. It's not run, join this and run, join that and do this, that, the other. It's just setting your wings. See? அங்கு நான் நின்று கொண்டு என்னுடைய கைகளை கட்டின வண்ணமாய் அது சிறு புள்ளி போலாகி என்னால் காண முடியாமற் போகும் வரைக்கும் அதையே உற்று நோக்கினேன். நான், தேவனே, அதுதான் இது என்று எண்ணினேன். ஓடிப்போய் இதை சேர்ந்து கொள், அதை சேர்ந்து கொள், இதை அதை மற்றதை செய் என்றல்ல. அது செட்டைகளை விரித்தல் மட்டுமே. புரிகிறதா? Knowing how to set your wings of faith into the Word of God and sail away from all this nonsense of chatter here and chatter there. Yeah, heavens and earth will pass away, but my word shall never fail. விசுவாசம் என்னும் உங்கள் செட்டைகளை தேவனுடைய வார்த்தைக்குள் எவ்விதம் பொருத்துவது என்பதை அறிந்திருந்து எங்கும் அங்குமுள்ள இந்த அர்த்தமற்ற வீண் பேச்சுக்கள் அனைத்தினின்றும் பறந்து செல்வதே. ஆம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. Now I've got about 20 of you again this afternoon. Now you on this interviews for this afternoon. Well, you see Billy, because I think they're going to try to start just a little early for me to get them all in. இப்பொழுது நான் இந்த பிற்பகல் மீண்டும் உங்களில் சுமார் 20 பேரை பேட்டிக்காக வைத்துள்ளேன். இப்பொழுது நீங்கள் இந்த பிற்பகலுக்கான பேட்டிகளுக்கு ஏன் நீங்கள் பில்லியை பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அனைவரையும் பேட்டி கண்டு முடிப்பதற்கென அவர்கள் சிறிது நேரத்தோடு தொடங்க போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். If I can, I won't get every one of them. It's possible that I can get. And I did this not because Billy didn't know this, see, but my mind was so wound up after about 20 visions in there this morning. என்னால் முடியுமானால் அவர்கள் ஒவ்வொருவரையும் என்னாலான வரையில் பேட்டி கண்டு முடிக்க விரும்புகிறேன். இதை நான் செய்தேன். காரணம் இல்லை, பில்லிக்கு இது தெரியாது. பாருங்கள், ஆனால் இன்று காலை நான் கண்ட ஏறக்குறைய 20 தரிசனங்களின் விளைவாக என் சிந்தை இறுக்கமடைந்திருந்தது. நீங்கள் பாருங்கள், அதுவரை அல்லது அது என்னவாயிருந்தாலுமே அது உங்களை ஒரு விதமான, பில்லி, நீங்கள் ஏன் வெளியே போய் சிறிது இளைப்பாரி வெளியே போய் அங்கு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடாது என்றான். நான், சகோதரன் நெவில் தன் செய்தியை ஆயத்தமாக வைத்திருப்பாரே என்றேன். அவன், நான் போய் அவரிடம் சொல்வேன் என்றான். அவன் புறப்பட்டு போனான். Raise up and come out here, and some of them's waiting for this afternoon. Sorry to keep you here to 1 o'clock, but guess I'll have to leave day after tomorrow, so to go on back to Arizona again. சகோதரன் நெவில் வாருங்கள் என்றார். எனவே அப்பொழுது நான் எழுந்து இங்கு வந்தேன். அவர்களில் சிலர் இந்த பிற்பகலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். உங்களை நான் 1 மணி நேரம் வரைக்கும் பிடித்து வைத்துக் கொண்டதற்கு வருந்துகிறேன். ஆனால் நாளை கழித்து நான் செல்ல வேண்டும். எனவே அரிசோனாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும். Remember, the Lord willing, next time I come back, I want to preach on to you about, show you in the scripture the correctness of marriage and divorce. And then just lay it out just the way it really is, and then you'll see it from then on. ஞாபகம் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நான் திரும்பி வரும்போது நான் உங்களுக்கு அதை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேதத்தில் விவாகமும் விவாகரத்தும் என்பதன் தன்மையை காண்பிப்பேன். இப்பொழுது பிறகு அதை விட்டுவிட்டு அது உண்மையில் எப்படி உள்ளதோ அதை அப்படியே முன்வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது முதற்கொண்டு நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். So till that time, be of a good courage. The Lord bless you real richly. Can we stand? Praise the Lord. எனவே அந்த நேரம் வரைக்கும் தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் நிற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Do you? Just my salvation, all
Now, let's shake hands while we sing again. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் மறுபடியும் பாடும்போது நாம் ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குவோமாக. I love him because he first loved me and purchased my salvation on Calvary. Oh, isn't that wonderful? Oh, my. Billy wanted me to announce that after the benediction, he's got a word to say to you people here at one time private interview. ஓ, அது அற்புதமானதல்லவா? ஓ, என்னே. ஆசீர்வாதம் கூறப்பட்ட பின்பு தனிப்பட்ட பேட்டிகளை விரும்பும் ஜனங்களாகிய உங்களிடம் பில்லி ஏதோ ஒன்றை கூற விரும்புவதாக அறிவிப்பு விடுக்கும்படிக்கு என்னிடம் கூறினான். You should see, he wants to meet you just in a few minutes. But I feel right now, just a moment of worship. Don't you love to worship him in the Spirit? உங்களுக்கு புரிகிறதா? இன்னும் சில நிமிடங்களில் அவன் உங்களை சந்திக்க விரும்புகிறான். ஆனால் இப்பொழுது அவரை தொழுது கொள்ள வேண்டும் போல் எனக்கு தோன்றுகிறது. அவரை ஆவியில் தொழுது கொள்ள உங்களுக்கு பிரியமல்லவா? And purchase my salvation on Calvary's tree. Oh, isn't it wonderful? Oh, I love him. In my heart, I love him. If I know my heart, I believe you do too. So together, we are his children. We love one another. Now, I cannot love him without loving you. ஓ, அது அற்புதமானதல்லவா? ஓ, அவரை நான் நேசிக்கிறேன். என் இருதயத்தில் நான் அவரை நேசிக்கிறேன். என் இருதயத்தை நான் அறிந்திருந்தால் நீங்களும் கூட அவரை நேசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே நாம் ஒருமித்து அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறோம். இப்பொழுது உங்களிடத்தில் அன்பு கூறாமல் அவரிடத்தில் நான் அன்பு கூற முடியாது. And if I say that I love him and don't love you, the Bible said I'm a liar. See? And if you want to love me or love my family, அவரிடத்தில் நான் அன்பு கூறுவதாக சொல்லிவிட்டு உங்களிடத்தில் நான் அன்பு கூறாமற் போனால் நான் ஒரு பொய்யன் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? நீங்கள் என்னில் அன்பு கூற வேண்டும் அல்லது என் குடும்பத்தாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இருந்தால் the choice was which I want you to do, love me or love my family. You love my family. I'd rather you love Billy Paul than love me. If you come to that kind of a showdown, I'd rather you do it. இவ்விரண்டில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றால் என்னிடத்தில் அன்பு கூறுவதோ அல்லது என் குடும்பத்தினரிடத்தில் அன்பு கூறுவதோ என்றால் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறீர்கள். நீங்கள் என்னில் அன்பு கூறுவதை விட பில்லி பாலிடத்தில் அன்பு கூறுவதையே நான் விரும்புவேன். அந்த விதமான ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய நேரம் வருமானால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவேன். I want you to listen to me because Billy's not a minister, but I want you to listen to me what I tell you. But if you want to love somebody, you really love them, you say, I want to either love you or Billy. You love Billy. See, God feels the same way about us. நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனெனில் பில்லி ஒரு ஊழியக்காரன் அல்ல. ஆனால் நீங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாரையாவது நேசிக்க விரும்பினால் அவர்களை உண்மையாகவே நேசியுங்கள். நீங்கள் நான் உங்களையா அல்லது பில்லியை நேசிக்க வேண்டுமா என்று கூறுவீர்களானால் நீங்கள் பில்லியை நேசியுங்கள். புரிகிறதா? தேவனும் நம்மை குறித்து அதே விதமாகவே உணர்வு கொண்டிருக்கிறார். And we cannot, then I know you can't love Billy without loving me because he's part of me, see. So I can't love God without loving you because you're part of God and we love one another. நம்மால் முடியாது. அப்பொழுது நீங்கள் என்னை நேசிக்காமல் பில்லியை நேசிக்க முடியாது என்று நான் அறிந்து கொள்வேன். ஏனெனில் அவன் என்னில் ஒரு பாகமாக இருக்கிறான். புரிகிறதா? எனவே நான் உங்களிடத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. ஏனெனில் நீங்கள் தேவனுடைய பாகமாக இருக்கிறீர்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறோம். Oh, I think it's so wonderful. Don't you think songs or something pretty after we have these answering these things where it puts us in a twist? Oh, so real. ஓ, அது மிகவும் அற்புதமானது என்று நான் எண்ணுகிறேன். நம்மை ஒரு இறுக்கத்தில் ஆழ்த்தின இந்த காரியங்களுக்கு நாம் பதில் கூறி முடித்த பின்பு இந்த பாடல்கள் மிகவும் அருமையாய் உள்ளன என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா? ஓ, மிகவும் தத்ரூபமாய் இருக்கிறது.
just my salvation on Calvary's tree. Oh, they'll come from the east